கோவிட்-19 தொற்று பரவிய சீனாவில் மீண்டும் ஏதேனும் ஒரு வகையில் வைரஸ் தொற்று பரவ ஆரம்பித்திருக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்திருந்தன. ஆனாலும் கூட அவ்வாறான ஒரு சூழ்நிலை இல்லை என்ற கருத்தினை சீனா தெரிவித்திருக்கிறது. காரணம், உலக சுகாதார ஸ்தாபனம் சீனாவில் என்ன நடக்கிறது என்று கேட்டிருந்தது. அது நிமோனியா காய்ச்சலால் தான் அதிகளவும் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தினை சீனா வலியுறுத்தி இருக்கிறது. அயர்லாந்தில் குழந்தைகள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து பெரும் போராட்டம் ஒன்று வெடித்திருக்கிறது. அதிடத்தில் வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக வாரத்துக்கு 72 மணித்தியாலங்கள் வேலை பார்க்க வேண்டும் என்ற நிலையில் மனிதன் இருந்தாலும் 3 நாட்கள் மாத்திரமே வேலை பார்த்தால் போதும் என்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் கூறியிருக்கிறார். காரணம், AI தொழில்நுட்பம் இருக்கிறது. அது மனிதர்களுடைய வேலையை குறைப்பதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்பதுதான் அவருடைய கருத்து. இந்தியாவினுடைய கடற்படையில் உயர பதவி வகித்த 8 பேருக்கு மரண தண்டனை விதித்து கத்தார் நீதிமன்றம் ஒன்று அண்மையில் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இது கத்தார் இந்திய உறவில் விரிசலை ஏற்படுத்தி விடுமோ என்ற ஒரு அச்சமும் இருந்தது. அதே நேரத்தில் இந்த கடற்படையின் உறவினர்களும் இதன் மூலம் கவலை கொண்டிருந்தார்கள். இப்போது இந்தியாவினுடைய மேன்முறையீட்டை ஏற்றுக்கொள்ள கத்தார் நீதிமன்றம் தயார் என்று சொல்லியிருப்பது இவர்களுக்கு ஆறுதலாக அமைந்திருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை பேசித்தான் அவர் தேர்தல் வெற்றியும் கண்டிருக்கிறார். ஒருவேளை அவர் அதிகாரத்துக்கு வந்தால் அடுத்ததாக என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. டொனால்ட் ட்ரம்புக்கு இணையாக பார்க்கப்பட்ட ஒருவர் தான் நெதர்லாந்தில் இவர். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி சிறுபான்மையினருக்கு எதிராக கருத்துக்களை கூறி வந்தாரோ அதே போன்றுதான் இந்த கிரீட்டும் இப்பொழுது வந்திருக்கிறார். இவருடைய வருகைக்கு பிறகு மிக பிரதானமாக அந்த நாட்டிலே இருக்கிற அகதிகளுக்கு எதிரான கருத்துக்கள் முக்கியமானதாக வைக்கப்பட்டது. எனவே சொந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் இந்த அகதிகளுக்கு பல்வேறு வகையான நிவாரணங்களையும் வசதிகளையும் பண உதவிகளையும் வழங்குவதற்கு சொந்த நாட்டு மக்கள் துன்பப்பட வேண்டி இருக்கிறது என்ற கேள்வியினையும் அவர் முன்வைத்திருக்கிறார். வாழும் சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சீனாவினுடைய ஒரு உள்ளூராட்சி நிர்வாகம் கருதுகிறது. வீடு சுத்தமாக இல்லையா, இனிமேல் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒரு தடவை தவறு நடந்து மீண்டும் தவறு நடந்தால் தண்டப்பணம் இரட்டிப்பாக அதிகரிக்கப்படும் என்றும் அந்த உள்ளூராட்சி நிர்வாகம் கூறியிருக்கிறது. இந்து குஷ் மலைத்தொடர் மிகவும் அழகான பகுதி. அது 800 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இங்கே காலாஷ் என்கிற ஒரு மக்கள் பிரிவினர் வாழ்கிறார்கள். இவர்களுக்கு தாலிபான்களின் ஊடாக இடையிடையே அச்சுறுத்தல்களும் அதேநேரத்தில் துன்புறுத்தல்களும் இடம்பெற்று வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இருந்த போதிலும் தாலிபான்களால் எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று பாகிஸ்தான் கூறியிருக்கிறது. வடகொரியா பல்வேறு சந்தர்ப்பங்களில் உளவு சிகிச்சைக்குள்ளே அனுப்ப முயற்சித்தது. அது 2 தடவைகள் தோல்வியிடையே இப்பொழுது நுணுக்கமாக பார்த்து சரியான முறையில் அதனை வெற்றிகரமாக அனுப்பியதாக வடகொரியா கூறியிருக்கிறது. தென்கொரியா இதை பார்த்து அச்சத்தில் மாய்ந்திருக்கிறது. சீன அதிபரும் அமெரிக்க அதிபரும் அண்மையில் அமெரிக்காவில் இடம்பெற்ற ஒரு மாநாட்டின் பொழுது சந்தித்துக் கொண்டார்கள். 2 நாடுகளுக்கும் இடையில் காணப்படுகிற தீவிர பிரச்சனைகள் குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டது. உலக பிரச்சனைகளும் பேசப்பட்டது. இந்த சந்திப்புக்கு இடையில் 2 நாட்டு தலைவர்களும் தாங்கள் பயன்படுத்துகிற கார்கள் பற்றி சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்த தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. நிகரகுவாவின் சைனிஷ் என்கிற மொடல் பிரபஞ்ச அழகி போட்டியில் வெற்றி பெற்று அந்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். 2 கருப்பைகள் கொண்ட ஒரு பெண். இந்த 2 கருப்பைகளிலுமே குழந்தைகள் இருக்கின்றன. இது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. வெவ்வேறு குழந்தைகள் இவ்வாறு தரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தைச் சேர்ந்தவர் கெல்சி ஹோட்ஸ் 32 வயதான இவர் 2 கருப்பைகள் கொண்ட பெண்ணாக இருக்கிறார். பிறப்பிலேயே அரிய கருப்பை கொண்ட இவருக்கு காலைஃப் என்ற கணவரும் 3 குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில் கெல்சி ஹேட்சர் மீண்டும் கர்ப்பமடைந்தார். அதிசயமாக அவரது 2 கருப்பையிலும் தனித்தனி குழந்தைகளை அவர் சுமந்து கொண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது மருத்துவ வரலாற்றில் அரிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. இதை கடவுளின் ஆசீர்வாதமாக கெல்சி மற்றும் அவரது கணவர் கருதுகின்றனர். ஒவ்வொரு கருப்பையும் வெவ்வேறு நேரங்களில் சுருங்கக்கூடும் என்பதால் குழந்தைகள் மணி நேரம், நாட்கள் அல்லது வாரங்கள் இடைவெளியில் பிறக்கலாம் என்று மருத்துவர்கள் நம்புகிறார்கள். மாலைத்தீவினுடைய 8வது அதிபராக முகமது முயிஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் சீனாவின் ஆதரவாளராக பார்க்கப்படுகிற ஒருவர். இந்தியாவுக்கு தலைவலி ஆரம்பித்துவிட்டது. ரஷ்ய நாட்டில் தேர்தல் விதிமுறைகளை 2020 மீறித்தான் புட்டின் வெற்றி பெற்றார் என்று புட்டினுடைய நேரடி எதிர் வேட்பாளர் ஒருவர் கருத்து கூறியிருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மின்சார கார்கள் எதிர்காலத்தில் அதிகம் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் மின்சார கார்களுடைய உற்பத்தி வர குறைந்து வருவதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் பெட்ரோல் கார்களுடைய விற்பனை சீராக அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டில் சிக்கல், அதனுடைய பூஸ்டர் வெடித்து சிதறியிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இத்துடன் இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. தயாரிப்பில் உதவி MSM அஃபானுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.